வணக்கம், இது டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க நம்ம காஸ்மெட்டிக் சர்ஜன் டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன் அவர்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹேர் லாஸ்க்கான காரணங்கள்லாம் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இல்லையா, இந்த ஹேர் லாஸ். இதுக்கான காரணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ஆண்களுக்கு வேறு காரணங்கள் இருக்கும், பெண்களுக்கு யூஸ்வலாக வேறு காரணங்கள் இருக்கும். ஆண்களுக்கு ஹேர் லாஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏஜ்லேயும் காரணங்கள் வித்தியாசமாக இருக்கும். காமனாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்து கம்மியாக குறைவாக இருக்கிறனால, இல்லை அவங்க தலையை க்ளீனாக மெயின்டைன் பண்ணாதனால, இல்லை நிறைய பார்லர் ப்ரொசீஜர், இந்த ஜெல், ஸ்பைக்கிங், க்ரீம், அந்த மாதிரி அவங்க ப்ரொசீஜர்ஸ் ஸ்டைலிஷ் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறனால, இதெல்லாம் வருமா? ஹெல்மெட் போடுறனால ஹேர் லாஸ் வராதுங்க. நார்மலாக அந்த ஹெல்மெட் போட்டுட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகி அதுக்கப்புறம் அதை ஒழுங்காக குளிக்காமல், ஷாம்பூ போடாமல், இல்லை வெறும் அதுக்கான தேவையான அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாட்டி, இல்லை ஹெல்மெட் க்ளீனாக இல்லை, அதுலேருந்து ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் வர மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஹேர் லாஸ் வரலாம். பட் ஹெல்மெட் போடுறனால அது சேஃப்டி, அது ஹெல்மெட் சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஜஸ்ட் ஹேர் லாஸ். பட் ஹெல்மெட் பர்ஸே எந்த ஹேர் லாஸ் இருக்குன்னு எந்த ஸ்டடீஸும் கிடையாது. ஸோ இது ஒரு யங்கர் ஏஜ் குரூப்பில் வரும். பட் வயசாக அவங்களுக்கு மேல் பேட்டர்ன் பால்னஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு ஆண்ட்ரோஜெனிக் அலோபீஷியா அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. அப்படின்னா வம்சாவளியாக அவங்களோட ஜீன், இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கோ, அப்பா சித்தப்பா இல்லை மாமா தாத்தா அவங்க ஹெரிடிட்ரி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வழுக்க முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பெண்களுக்கான ஹேர் லாஸ் காரணங்களை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் காஸ் லேடிஸுக்கு ஹீமோக்ளோபின், அயன் சத்து உடம்புல கம்மியாக இருக்கனால. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஹீமோக்ளோபின் ஒரு 6, 7 அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக when they are around 20-25 டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ். பட் ஹீமோக்ளோபின் குறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை ஹீமோக்ளோபின் உற்பத்தி ஆகிறதுல ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி க்ரானிக் அனிமியா இருக்கிறவங்க they have to get evaluated, அவங்க ஏன் அந்த மாதிரி லோவாக இருக்குன்னு. அடுத்த இம்பார்ட்டன்ட் காஸ் லேடிஸ் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். தட்ஸ் another important cause and we will discuss later about it. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி சர்டன் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி லோ தைராய்டு ஒரு ஹார்மோன், தட் அந்த தைராய்டு உடம்புல கம்மியாக சுரந்துச்சுன்னா தென் ஹேர் லாஸ், இட்ஸ் a significant cause for hair loss. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முடி மேம் கொட்டும்? யூஸ்வலாக up to 50 to 75 இந்த ஹேர்ஸ் கொட்டுறது இட்ஸ் ஆக்சுவலி நார்மல். 50 ஹேர்ஸ் வரையும் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம் நார்மலாகவே. ஆக்சுவலி முடி வளரணும்னா அது உதிர்ந்தது தான் வளரணும். இட்ஸ் ஹேர் க்ரோஸ் இன் அ சைக்கிள். அதாவது முடியே கொட்டாமல் வளர முடியாது. அப்படின்னா ஹேர் வளரலன்னு அர்த்தம். யாரும் எனக்கு முடியே கொட்டுறது தெரியலன்னு. பட் யூஸ்வலாக கொட்டுறது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. அதாவது நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தோடனே பில்லோ கவர் ஃபுல்லாக முடி இருக்கிறதோ, இல்லை நீங்கள் குளித்தோடனே அந்த டாய்லெட் ஃபுல்லாக முடி இருக்கிறதோ, தென் இட் சிக்னிஃபிகண்ட். அதாவது அவ்வளோ அதிகமாக கொட்டுனா தான் நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும். இல்லை அந்த மாதிரி 25 ஹேர்ஸ் 30 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும்போது அந்த அளவு சேர்ந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ சிக்னிஃபிகண்ட் ஹேர் லாஸ் யூஸ்வலாக அபவ் 50 ஸ்டாண்ட்ஸ் பர் டே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா யூ கேன் கால் இட் சிக்னிஃபிகண்ட் ஹேர் லாஸ்ன்னு. ஓகே, காஸ்மெட்டிக் சர்ஜரி இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹேர் லாஸ்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? யூஸ்வலாக இப்போ ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா இட் கேன் பி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். சர்ஜிக்கலுக்கு ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஆண்களுக்கு ஃபுல்லாக வழுக்கை ஆகிடுச்சுன்னா, அதாவது ஒரு இடத்துல வேர் அது திரும்பி அதை க்ரோத் டெர்மினல் ஹேர்னு சொல்லுவோம், அதை டெர்மினல் ஹேருக்கு திரும்பி கொண்டு வர முடியாது, அந்த கம்ப்ளீட் பால்னஸ் இருந்தால் தென் த ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி சர்ஜிக்கல். அதுக்கு நீங்கள் எந்த நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் போனீங்கனாலும் அங்கே முடி வளராது. பட் ஹேர் டென்சிட்டி இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு ஹேர் டென்சிட்டி குறைஞ்சிட்டு வருது, இல்லை லேடிஸுக்கு ஓவரால் தெர் இஸ் தின்னிங்,
இதுக்கு வந்து சர்ஜரி இஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட் பிகாஸ் ஆக்சுவலாக நிறைய ஹேர் கொட்டிகிட்டு இருக்க பீரியடில் டென்சிட்டி குறையிறதுக்காக நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது இன்னமும் ஜாஸ்தி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இண்டிகேஷன்ஸ் ஃபார் சர்ஜிக்கல் அண்ட் நான் சர்ஜிக்கல்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரெண்டும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ வந்து எக்ஸ்போஷர் ஆஃப் ஹீட், அப்புறம் இந்த நிறைய ஸ்ட்ரெயிட்னிங், கர்லிங், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலாக அழகுபடுத்துறதுக்கு பண்ணுறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகும்? ஆல் parlor procedures when they are done carefully definitely பண்ணவே கூடாது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக there is no reason. பட் பண்ணுற விதம், அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து they can damage the roots or the scalp skin. இப்போது ஹேர் கலரிங் எடுத்துட்டிங்கன்னா one of the common ingredients of most hair coloring binding product is an ammonia. It is not, when used continuously it can damage the roots. அதே மாதிரி நீங்க வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாங்க, ஸ்மூத்னிங் போறாங்க, again அந்த ஸ்மூத்னிங் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு there are some ingredients. those அது வந்து they can damage the roots. ஹேர் வெளியில இருக்க ஹேர் வந்து ஹீட் அதிகமாக கொடுத்தா உடையலாம். வெட் ஹேர்ல ஹீட் அதிகமாக கொடுக்கும்போது ஷாஃப்ட் உடையலாம். பட் அதனால ரூட்டுக்கு பாதிப்பு கிடையாது. நீங்க ட்ரிம் பண்ணிட்டு திரும்பி ஒழுங்கா மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது வளர்ந்துரும். பட் ரூட் டேமேஜ் ஆனதான் முடி அதிகமாக கொட்டுறது. ஸோ எனி பார்லர் ப்ரொசீஜர்ஸ் வந்து இந்த ரூட்டுக்கிட்ட பண்ணும்போது they have to be careful. அண்ட் ஒன்ஸ் இன் அவே நீங்கள் பண்ணுறதுக்கும் அடிக்கடி அதை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஸோ ரூட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திரும்ப உங்கள் ஹேர் ரீக்ரோத் ஆகாது? இட் மே நாட். இப்போ ஷாஃப்ட் விழுந்துருச்சுன்னா உங்கள் உடம்புல தேவையான சத்து இருந்துச்சுன்னா, அதற்கான தேவையான சத்துக்கள்லாம் இருந்துச்சுன்னா திரும்பி வளரும். பட் அதே இது ரூட்டில் டேமேஜ் ஆகிற மாதிரி, ஸ்கேல்ப் ஸ்கின் டேமேஜ் ஆகிற மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா தென் ரூட் மே நாட் க்ரோ அகெயின். ஓகே, ஸோ நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கும்? யா, ஸோ நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து வி லுக் அட், யாராவது ஒரு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வரும்போது அதுக்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு அந்த காரணத்துக்குள்ளான அறிகுறியை அவங்கக்கிட்ட கேட்குறது, ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு தென் வி டூ அ லிஸ்ட் ஆஃப் பிளட் டெஸ்ட். அந்த பிளட் டெஸ்ட் வந்து வில் ஐடென்டிஃபைட் அவங்களோட பிளட்ல ஹீமோக்ளோபின் லெவல் என்ன இருக்குது, whether they have any subclinical liver dysfunction, இல்லை அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, மற்றபடி அந்த தேவையான அயன், கால்சியம் எல்லாம் ஆப்டிமலாக இருக்கா. ஸோ வி டூ அ லிஸ்ட் ஆஃப் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு காரணம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வி ட்ரீட் த காஸ். பிகாஸ் காஸை ட்ரீட் பண்ணாமல் இஃப் யூ ஜஸ்ட் கிவ் சம் சப்ளிமெண்ட்ஸ் திரும்பி முடி கொட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ இஃப் யூ கேன் ஐடென்டிஃபை அ காஸ் தென் வி ட்ரீட் த காஸ். அது அப்படி எந்த காரணமும் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் பேசிக்கலி நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சினாலேயோ இல்லை இதுனா தென் யூ ட்ரை டு சப்ளிமெண்ட் அடிஷ்னலாக. தட் இன் த ஃபார்ம் ஆஃப் அதில் எப்படின்னா ஒரு இன்டேக்காக கொடுக்கறது இல்லை தட் ஹேஸ் காட் சப்ளிமெண்ட். இப்போ எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ஸ்பெசிஃபிக்லி டிசைன்டு ப்ரோட்டோகால், அந்த சைக்ளிக்கல் ப்ரோட்டோகால் வி கிவ். ஸோ இதை அந்த ப்ரோட்டோகால் படி சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம் நாங்கள். தென் அது இல்லாமல் தெர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா வி ஹாவ் எ லேசர் ட்ரீட்மெண்ட் அண்ட் வி ஹாவ் வாட் இஸ் கால் பிஆர்பி இன்ஜெக்ஷன். நவ் பிஆர்பி வந்து இட் இஸ் கால் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இது வந்து நார்மலாக ஒரு பிளட் எடுத்து ஒருத்தவங்களோட பிளட்லேருந்து பிளேட்லெட்ஸ் அதை செப்பரேட் பண்ணி அது பிளாஸ்மா ரிச் இன் பிளேட்லெட்ஸ் வி இன்ஜெக்டட். So and the platelets வந்து it is one of the cell that is present in the blood. Normally it stores all the growth factors. So any injury வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா doctors we suture the wound, we give antibiotic, but body there is inbuilt mechanism to heal the wound. So one of the platelet is an important contributor for that. அதனால அந்த platelet separate பண்ணி we inject it onto the scalp. Now நிறைய patients வந்து சொல்லுவாங்க they have had each center or specialist may have a different protocol to inject platelets. எத்தனை platelets போடணும், I mean எத்தனை sessions அவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு. பட் ஐடியலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த platelets ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, நார்மல் இப்போ பிளட்ல வந்து உங்களுக்கு 2 lakhs ஆர் 2,90,000 அப்படி ஒரு கவுண்ட் இருந்ததுன்னா இந்த போடக்கூடிய அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவில் அட்லீஸ்ட் 3 to 5 times த ஒரிஜினல் கவுண்ட் per cubic millimeter இருந்தால் தான் அந்த போடுற பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா வந்து எஃபெக்டிவாக இருக்கும்.
ஓகே. ஸோ அதை வந்து மாதம் ஒரு தரம் நாங்கள் வந்து 3 to 4 இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். பட் அது கொடுத்தோன்னா உடனே அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் அப்படியே வந்துடாது. யூ வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 to 4 months along with supplements. Definitely that will improve. பட் அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அங்கே ஃபாலிக்கல்ஸ் இருக்கணும். அந்த ரெஸ்டிங் ஃபாலிக்கல்ஸோ இந்த பெர்மனண்ட்டாக வந்து டேமேஜ் ஆகாமல் ஃபாலிக்கல்ஸ் இருந்தால் தான் க்ரோத் வரும். ஓகே. ஸோ கம்ப்ளீட் பால்ட்னஸ் ஃபாலிக்கல்ஸே இல்லை எல்லாமே இருக்கு, அதுக்கு போய் பிஆர்பி போட்டால் ஹேர் ரெஸ்டரேஷன் வராது. ஸோ இட் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன். நெக்ஸ்ட் இஸ் லேசர் ஹெல்மெட். சி இப்போ பாடியில் அதிகமாக ஹேர் இருக்கிறவங்களுக்கு we use laser to remove the excess hair. அதே மாதிரி when that same laser is used on a lower dose, it will induce hair growth. So அந்த மாதிரி we have that can be used in form of comb or helmet. அதுக்குன்னு ஸ்பெஷல் இது இருக்கு. ஸோ that is a multiple session 2 to 3 months. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த ரெஸ்டிங் ஃபாலிக்கல்ஸ், ஓகே, ஃபாலிக்கல்ஸ் வித் நாட் இன் த growth phase, அதை வந்து growth phase-க்கு இன்டியூஸ் பண்ணுறது. once they are induced into the growth phase, then they have to grow continuously. அதுக்கு தேவையான சத்து தேவை. then we give it in forms of supplement. So normally how I describe is, to start a car you need key. So and the key வந்து it is like PRP or laser, but once you start you need fuel to run the car. That is like using the supplements. This forms the whole range of non-surgical. But on the injection some specialists they will use other ready synthetically available materials. இப்போ oral tablets வந்து injections வருது, and so they inject it onto the scalp, so direct application of the medication. So and அதோட effect வந்து கொஞ்சம் faster-ஆ இருக்கும். So when you take orally, it has to get absorbed, stomach la irundhu absorb panni, then it has to go to the bloodstream, that has to be carried to the root, it has to act on the root, then it has to grow. So it takes a long time. Whereas if you inject it directly onto the skin, the results are faster. Okay. ஸோ நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹேர் லாஸ் அப்படின்னு நம்ம போய் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணுறோம், அவங்க டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, சொல்யூஷன்லாம் கொடுக்குறாங்க, அந்த ஸ்ப்ரே பண்ணணும் அதெல்லாம் தே ப்ரிஸ்கிரைப், அது எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஒரு 3-4 monthஸில் தே கேன் see the result. பட் அகெயின் திரும்பவும் வந்து ஒரு 1 or 2 monthஸில் திரும்பவும் ஹேர் ஃபால் வருது அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், ஹேர் லாஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹீமோக்ளோபின் 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து பேசிக் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம். அந்த ஹீமோக்ளோபின் 6-7 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸ் அது பேக்கப் அந்த இருக்கிற வரையும் முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாப் பண்ணோன்னா திரும்பி ஹீமோக்ளோபின் லோ, அது ஏதோ ஒரு காரணத்தினால கம்மியாகவே தானே இருக்குது. ஸோ ஹேர் லாஸ் திரும்பி ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து எந்த மாதிரி அந்த காஸை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணாதான் ரெக்கரன்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ஸ், ஸோ சப்போஸ் சம்படி ஒரு பாலிசிஸ்டிக் ஓவேரியனில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, அதை நம்ம அந்த ஹார்மோனோட எஃபெக்டை பிளாக் பண்ணுற வரையும் நம்ம we are giving some medicine. But if you don't treat the cause, அந்த once you finish giving the சரி கொடுத்தோம் முடி கொட்டுறது நின்றுச்சு ஸ்டாப் பண்ணிங்கன்னா, பட் the original cause is still there, திரும்பி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், அப்போ ரெக்கரன்ஸ் வரதான் செய்யும். But this is different for male pattern baldness. But male pattern மேல்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா they common எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எனக்கு டாக்டர் மினாக்சிடில் கொடுத்தாங்க, இல்லை ஈவன் nowadays everything is available on the internet, எல்லாரும் போய் இன்டர்நெட்டில் படிக்கிறாங்க. ஸோ when they come they tell, நான் மினாக்சிடில் இன்டர்நெட்டில் போட்டிருக்கு, யூஸ் பண்ணுற வரையும் நல்லா இருக்கும், ஸ்விட்டாக எல்லா முடியும் சேர்ந்து. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிஃபோர் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்ஸ் a responsibility of the doctor to explain how and the solution is works. For example, FDA, normally FDA approved medications இருக்கு. FDA has approved 2 medicines for hair restoration. ஒன்று வந்து minoxidil, இன்னொன்று வந்து finasteride. Minoxidil எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா, it improves the circulation, thereby bringing in all the essential nutrients, growth factor for hair restoration. இப்போ ஒருத்தவங்களுக்கு மேல் பேட்டர்ன், you have a programmed hair loss இருக்கும்போது minoxidil யூஸ் பண்ணுற வரையும் it will control that hair loss. ஸோ டெய்லி வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தவங்க ஒரு 150-200 ஸ்ட்ராண்ட்ஸ் கொட்டிகிட்டு இருக்கு, மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது அது வந்து 50 ஸ்ட்ராண்ட்ஸாக குறைஞ்சிருது. ஸோ எவ்ரி டே இட் இஸ் கீப்பிங் ஒரு 100 ஹேர்ஸை ஸ்கேல்பில் இருக்குது. சப்போஸ் யூ யூஸிங் ஃபார் 1 year அண்ட் தென் அந்த மாதிரி இட் இஸ் ரெஸ்டோரிங் சம் ஹேர். பட் நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணாட்டி அந்த 1 yearல யூ வுட் ஹவ் ஆல்ரெடி ப்ரோக்ரஸ் ஃப்ரம் grade 2 or to grade 3 or grade 3 to grade 4. சரிங்களா? பட் அதை வந்து grade 2லேருந்து grade 4 போகாமல் மினாக்சிடில் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. பட் ஒன்ஸ் யூ ஸ்டாப், within the next 3 months you will definitely progress to grade 4. Okay.
கரெக்ட். இட் இஸ் நாட் தட் அதை யூஸ் பண்ணனால தான் நீங்கள் கிரேட் 4 போனீங்கன்னு இல்லை, அந்த 2 வருஷம் அது போகாமல் மினாக்சிடில் பாதுகாத்துருக்கு உங்களுக்கு. ஸோ தட் இஸ் த வே யூ ஹாவ் டு லுக் அட் இட். மேம் நீங்கள் வந்து ஹேர் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அந்த டேண்ட்ரஃப் லைஸ் இதனால கூட வந்து ஹேர் ஃபால் வருமா? இல்லை, லைஸ்னால கண்டிப்பாக ஹேர் ஃபால் வராது. ஓகே. சப்போஸ் நிறைய லைஸ் இருந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஸ்க்ராச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கேல்பில் வந்து நிறைய நீங்கள் யூ கிரியேட்டிங் சம் டேமேஜ். ஸோ அதனால சம் இன்ஃப்ளமேஷன் வரலாம். டெஃபினெட்லி டேண்ட்ராஃப் இஸ் அ காஸ். ஸோ டேண்ட்ராஃப் வந்து இட் இஸ் ஒரு சிம்டம், அதாவது ஸ்கேலிங் வருது. அதுக்கு வந்து உங்களுக்கு தலையில் இருக்க இந்த இன்ன சுரப்பி அதிகமாக ஆயில் செக்ரிஷன்னால அங்கே ஒரு ஃபங்கஸ் அது அந்த ஆயிலில் ஆக்ட் பண்ணுறனால உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கேலிங் வருது. ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அகெயின் இட் கேன் உங்களுக்கு நிறைய ஸ்கேல்பில் இன்ஃப்ளமேஷன் வரும். நீங்கள் ஸ்க்ராச் பண்ணுறனால இன்னுமே இன்ஃப்ளமேஷன் அதிகமாகலாம். ஸோ இதனால ஹேர் லாஸ், அந்த ஹேர் சைக்கிளில் வந்து வி சே த க்ரோத் சைக்கிள் ஆஃப் த ஹேர் அது ரெடியூஸ் ஆகி ஹேர் லாஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வந்து டேண்ட்ராஃப் இருந்தால் அதுக்கு, பட் at the same time dandruffக்கு நீங்க வந்து யூஸ் பண்ற ஷாம்பூ எல்லாம் they are quite strong. So every day you don't use an anti dandruff shampoo. And all dandruff shampoo வந்து water ஓட dilute பண்ணிட்டு you have to use. You have to dilute with water, leave it for 5-10 minutes so that that whatever medicine நம்ம யூஸ் பண்ணது it acts on the scalp and then wash it. Maybe once or twice a week. And this, it is also said it has got some medicine. So it's not that you use one particular company for the rest of your life. Then and the irukra fungus one it can develop resistance. Okay. So if you're using, each brand can have different chemical composition. So நீங்க வந்து இப்ப இந்த ஒரு bottle வாங்கி ஒரு இப்பனா it is better to change the brand which has a different chemical same the but ingredient. again the change of shampoo வந்து நமக்கு hair fall வராது இல்லங்க. இது வந்து you using it like a medicine. So அதுல பாத்தீங்கன்னா selenium sulfide, zinc pyridine நிறைய ingredients இருக்கு. You don't use the same thing. இப்ப மெடிசனே நம்ம சொல்றோம் ஹாஸ்பிடல்ல ஒரு மெடிசனை வந்து லாங் டர்ம் நீங்க அப்பப்போ ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த organisms will develop resistance. So here also we don't want it resistance to develop. So you keep changing it. Okay. Or you use it sparingly. ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாம வாரத்துல ஒரு நாளோ 2 நாள் யூஸ் பண்ணணும். மீதி நாளுக்கு you use a regular shampoo. ஓகே. அண்ட் இப்போ இருக்கிற இந்த சினாரியோல வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய பேர் பேசிக்கிறாங்க, பட் அதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. Yeah, that's a very important question because complete மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இல்லை ஃபீமேல்ஸுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேட்சி பால்ட் ஏரியா இருக்குது, அந்த இடத்துல வந்து முடியே இல்லைன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் தான். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நார்மலாக ப்ராடாக 2 டெக்னிக் இருக்குது. வி கால் இட் ஸ்ட்ரிப் மெத்தட் அண்ட் FUEன்னு சொல்லுவோம். இதுதான் உலக அளவில் 2 டெக்னிக் இருக்குது. ஸ்ட்ரிப் மெத்தட் இஸ் லைக் டைட்டனிங் அ லூஸ் ட்ரெஸ். இப்போ அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு எடுத்திங்கன்னா, இப்போ ஒரு ட்ரெஸ் லூஸாக இருந்தால் வி கட் த எக்ஸ்ட்ரா கிளாத் அண்ட் ஸ்டிச் இட். அதே மாதிரி ஸ்கேல்ப்ஸில் பின்னாடி இருக்கிற ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா, எவ்ரிபடி ஹேஸ் சம் லூஸ் ஸ்கின். ஸோ எவ்வளோ லூஸ் ஸ்கின் இருக்கோ அந்த அளவு அந்த ஸ்கின்னை கட் பண்ணிவிட்டு வி கேன் ஸ்டிச் த ரிமைனிங் எட்ஜ். அந்த ஸ்கின்ல இருக்க ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி வி கிராஃப்ட். பேசிக்கலி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ். அதாவது எல்லாத்தோட ஸ்கேல்ப்லையும் பெர்மனன்ட் ஜோன், அதாவது 60-70 வயசு வரையும் அப்படியே தலையில் இருக்கக்கூடிய முடி அது பெர்மனன்ட் ஜோன் சொல்லுவோம். விழுகக்கூடிய முடி டெம்பரரி ஜோன். ஸோ பெர்மனன்ட் ஜோன்ல இருந்து ரூட்ஸை நம்ம டெம்பரரி ஜோனுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றோம். புதுசா நாங்கள் வி டோன்ட் முளைக்க வைக்கிறது இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரூட்ஸ். So they must understand that you are redistributing roots from the permanent zone to temporary zone. Adula technique வந்து strip methodல நம்ம பண்ணும்போது we take the skin and the எவ்வளவு loose skin இருக்கோ அதை எடுத்துட்டு அதுல இருந்து வேற பிரிச்சிட்டு we graft the follicles. Strip method was the technique that was commonly used before. இப்போ FUE வந்து ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸாக ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்கு. அது ஏன்னா அந்த பெர்மனன்ட் தழும்பு வந்து பின்னாடி இருக்காது. இப்போ ஸ்ட்ரிப் மெத்தட்ல வந்து லைஃப் லாங் ஒரு சர்ஜிக்கல் ஸ்கார் இருக்கும், வெளியில தெரியாது. பட் நீங்க ஒரு ஷேவ் பண்ணினீங்கன்னா ஒரு சிசேரியன் ஸ்காரோ அந்த மாதிரி தலையில பின்னாடி அப்படியே தெரியும். FUEல வந்து அந்த மாதிரி லாங் சர்ஜிக்கல் ஸ்கார் இருக்காது. we just pluck the ரூட்ஸை பிளக் பண்ணி இம்ப்ளான்ட் பண்றோம். அது வந்து ஃபுல்லா ஷேவ் பண்ணீங்கன்னா சின்ன ஒயிட் டாட்ஸ் மாதிரி ஸ்கின்ல தெரியலாமே ஒழிய லாங் surgical scar irukadu, because it's not a cut. Pain factor, post surgical pain factor is very less. But FUE has got a long learning curve for the specialist. அதாவது நிறைய இன்டர்நெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா FUE-க்கும் FUT-க்கும் இந்த ஸ்ட்ரிப் மெத்தடுக்கும் டிஃபரன்ஸ் வச்சு போட்டிருப்பாங்க. பட் ஒரு ட்ரெயின்ட் ஸ்பெஷலிஸ்டால 2 டெக்னிக்லையும் ஒரே மாதிரி
ரிசல்ட் கொடுக்க முடியும். ஓகே, அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துல திரும்ப ஹேர் ஃபால் ஆகாதா? யூஸ்வலாக பெர்மனன்ட் ஜோன் எல்லாத்துக்கும் நான் சொன்னேன் 60 வயசுல பார்த்தீங்கன்னா பின்னாடி முடி அப்படியே இருக்கும். அந்த முடி எவ்வளோ நாள் இருக்குதோ அந்த அளவு உங்களுக்கு இந்த முடி இருக்கும். சப்போஸ் ஒரு 26 27 வயசுல வர்றாங்க, பின்னாடி ஃபுல்லா முடி இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் பண்றப்ப நம்ம வந்து கொஞ்சம் மேல இருக்க முடியும் சேர்த்து வைக்கிறோம்னு வைங்க, அவங்க 60 வயசு ஆகும்போது அந்த பின்னாடி ஜோன் கொஞ்சம் இறங்குது. ஸோ அந்த அப்பர் ஜோன்ல இருந்து எடுத்த கிராஃப்ட் வந்து விழுகக்கூடும். So it depends. So when you take in the actual permanent zone, அது வந்து விழுகாது லைஃப் லாங். நம்ம வந்து என்ன மாதிரி ஷாம்பூஸ் எது வேணா யூஸ் பண்ணலாமா? அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படியெல்லாம் போஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது. இனிஷியல் ஒரு 5-6 months எல்லாத்துக்கும் will give some supplement எல்லாம் வளர வைக்கிறதுக்காக. பட் afterwards you don't need any maintenance. அதை நீங்க ஷேவ் பண்ணிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம். it grows like normal hair. அதுல எந்த வித்தியாசமும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எங்களுக்கு சொன்னீங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாளைக்கு தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு டாக்டர் டீட்டெயிலாக சொன்னாங்க. தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். Until then, it's me Swadishta signing off.